நாங்கள் இறுதியாக பார்த்த விடயம் என்னவென்று சொன்னால், பல்வேறு பிரச்சனைகளிலே சிந்தனை ரீதியான, மார்க்க ரீதியான, அரசியல் ரீதியான, சமூக ரீதியான பல்வேறு விதமான பிரச்சனைகளிலும் ஹராம் என்ற நிலைப்பாட்டை சலஃபி கொள்கை, சலஃப் மன்ஹஜிலே இருப்பவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான பதில், முதலாவது பதில் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். மன்ஹஜ் ஸலஃபிலே உள்ள அடிப்படையான ஒரு விதிகளில் ஒன்றுதான், ஹலால் ஹராமாக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் உரியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து எங்களுக்கு எடுத்து உரைக்கக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையையும் அல்லாஹ்வுடைய தடையையும் அல்லாஹ்வுடைய ஹலால் ஹராம் ஆகியவற்றையும் எங்களுக்கு ரசூலுல்லாஹ் எடுத்துரைக்கக்கூடியவர்கள் என்பதுதான் மன்ஹஜ் ஸலஃபிலே உள்ளவர்களுடைய நிலைப்பாடு. எனவே அந்த அதிகாரத்தை வேறு யாரும் கையில் எடுக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா எதை ஹராம் என்று சொன்னானோ அதனை ஹராம் என்று சொல்ல வேண்டும், ஹலால் என்று சொன்னதை ஹலால் என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ்வின் மீது அவன் கூடாததை இட்டுக்கட்டுவது என்பது மிகப்பெரிய பாவங்களில் ஒன்று, இணை வைப்பையும் விட பயங்கரமான ஒரு பாவம் என்பதாக அந்த குர்ஆன் வசனத்திலிருந்து, சூரத்துல் ஆராஃபினுடைய 33வது வசனத்திலிருந்து இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அப்படி சுட்டிக்காட்டிவிட்டு அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஃபலைஸ ஃபீ அஜ்னாஸில் முஹர்ரமாத்தி, தடை செய்யப்பட்டவைகளில் அல்லாஹ்விடத்திலே மிகவும் பாரதூரமானது எந்த பாவம் என்று கேட்டால் இதுதான் அல்லாஹ் மீது இட்டுக்கட்டுவது. அல்லாஹ் மீது இட்டுக்கட்டுவது அதுதான் ஹுவ அஸ்லு ஷிர்கி வல் குஃப்ர், அதுதான் ஷிர்க்குக்கும் குஃப்ருக்கும் கூட அடிப்படை. வ அலைஹி உஸ்ஸிஸத்தில் பிதஉ வல் ضلالات, 87வது பக்கத்திலே இறுதியிலே பாருங்க. வ அலைஹி உஸ்ஸிஸத்தில் பிதஉ வல் ضلالات, பிதஅத்துகளும் வழிகேடுகளும் அதன் மீதுதான் கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்றன. ஃபகுல்லு பிதஅத்தின் முதில்லத்தின் ஃபித்தீன், மார்க்கத்தில் உள்ள வழிகெடுக்கக்கூடிய அனைத்து பிதஅத்துகளும் அஸாஸுஹா அல் கௌலு அலல்லாஹி பிலா இல்ம், அறிவின்றி அல்லாஹ் மீது இட்டுக்கட்டுவது என்பதாக சொல்கிறார்கள். எனவே வலிஹாதா இஷ்தத்த நகீரு ஸலஃபி வல் அஇம்மத்தி லஹா, இதனால் தான் ஸலஃபுகள் அதனை கடுமையாக எதிர்க்கிறார்கள். وصاحوا بأهلها من أقطار الأرض وحذروا فتنتهم أشد التحذير وبالغوا في ذلك ما لم يبالغوا مثله في إنكار الفواحش والظلم والعدوان. எனவே அல்லாஹ் தஆலா தடை செய்தவற்றை ஹராம் என்று சொன்னவற்றை ஹராம் என்று சொல்வதிலே அதனால் தான் அவர்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதை குறிப்பிடுகிறார்கள். அடுத்து இரண்டாவதாக, அப்படி அல்லாத தெளிவான ஆதாரங்கள் இல்லாத மசாயில் இஜ்திஹாதியாவிலே அப்படி கடுமையான போக்கை அஹ்லு சுன்னாக்கள், ஸலஃபிலே உள்ள ஸலஃப் மன்ஹஜை சார்ந்தவர்கள் கடைபிடிப்பதில்லை என்பதுதான் உண்மையான நிலைப்பாடு. ரைட். அடுத்து 9வதாக, ஸலஃபிகள் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பு, அறிவு ரீதியான பகுத்தறிவு ரீதியான ஆதாரத்திற்கு முன்னுரிமை கொடுப்பதில்லை, அதனை அவர்கள் தட்டி கழிக்கின்றார்கள், அதனை புறக்கணிக்கின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு. இதுவும் தவறான ஒரு குற்றச்சாட்டு. மாற்றமாக ஸலஃப் மன்ஹஜை பொறுத்தவரையிலே அது சரியான பகுத்தறிவுக்கு ஒரு நாளும் முரண்பட மாட்டாது, உடன்பட்டுதான் இருக்கும். நஸ்ஸுக்கும் அதே போல சரியான பகுத்தறிவுக்கும் ஒரு நாளும் அது முரண்பட மாட்டாது. எந்த விதமான ஆதாரபூர்வமான பகுத்தறிவு ரீதியான கருத்துக்களையும் ஆதாரமின்றி குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் இல்லாவிட்டால் ஒரு நாளும் அது மறுக்கவே மாட்டாது. மன்ஹஜ் ஸலஃபிலே உள்ளவர்கள் மறுக்க மாட்டார்கள். இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், يعلم انه ليس في العقل الصريح ولا في شيء من النقل الصحيح ما يوجب مخالفة الطريق السلفية اصلا. பகுத்தறிவிலோ அல்லது மார்க்கத்திலோ எந்த விதமான ஸலஃப் கொள்கைக்கு மாற்றமான எந்த விதமான விடயங்களும் இல்லை என்பதாக இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே எதெல்லாம் குர்ஆன் ஹதீஸிலே வந்திருக்கின்றதோ அவைகள் அனைத்துமே பகுத்தறிவுக்கு உடன்பாடானவைகளாகத்தான் இருக்கும். ஒரு நாளும் பகுத்தறிவு மார்க்க ஆதாரங்களோடு முரண்பட மாட்டாது, சரியான மார்க்க ஆதாரங்களோடு முரண்பட மாட்டாது. ஏனென்றால் பகுத்தறிவு அல்லாஹ் தஆலா படைத்ததுதான். எனவே அல்லாஹ் தஆலா படைத்த ஒன்று அல்லாஹ்வினுடைய ஆதாரங்களுக்கு முரண்படுமா என்று கேட்டால் ஒரு நாளும் முரண்பட மாட்டாது. ஆனால் எங்கு பிரச்சனை நடைபெறுகிறது என்று சொன்னால், பகுத்தறிவு இல்லாதவற்றை பகுத்தறிவாக நினைப்பது அல்லது மார்க்கம் இல்லாதவற்றை மார்க்கமாக எடுத்துக்கொள்வது, இந்த ரெண்டிலும் தான் பிரச்சனை நடைபெறுகிறது. மார்க்கம் இல்லாதவற்றை எடுத்துக்கொண்டு பகுத்தறிவு அதற்கு முரண்படுவது என்று சொன்னால் அதற்கு மார்க்கம் ஒன்றும் குற்றம் சுமக்க முடியாது. அதே போல பகுத்தறிவிலே இல்லாதவற்றை பகுத்தறிவு என்பதாக தீர்மானித்து வைத்துக் கொண்டு இது மார்க்கத்துக்கு முரண்படுகிறது என்று சொன்னால்
அதற்கும் மார்க்கம் எந்த விதமான பொறுப்பும் ஏற்க முடியாது. எனவே யார் சரியான முறையிலே மார்க்கத்தை புரிந்து கொள்வார்களோ, பகுத்தறிவையும் சரியான முறையிலே புரிந்து கொள்வார்களோ, அங்கு எந்த விதமான முரண்பாடுகளும் ஏற்பட மாட்டாது. அந்த அந்த இந்த 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 சிந்தனையைத்தான் தர்உ தஆருதுல் அக்ல் வன் நக்ல் என்ற நூலிலே இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அதாவது நாங்கள் இந்த பகுத்தறிவுக்கு முரண்படுகிறது என்று சொல்லக்கூடியவர்களை நாங்கள் எடுத்து பார்த்தால், அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பகுத்தறிவு என்னவென்றால், எல்லோரும் ஏற்றுக்கொண்ட பகுத்தறிவுகள் அல்ல. 1 1 2 2 2 4 என்று சொல்லக்கூடிய சூரியன் கிழக்கிலிருந்து உதிக்கும் மேற்கிலே மறையும் என்று சொல்லக்கூடிய இந்த பகுத்தறிவுக்கு மாற்றமான எதையும் அவர்கள் சொல்வது கிடையாது. அவர்களாக சில ஒரு சிந்தனை பெட்டகத்தை உருவாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பகுத்தறிவு ரீதியான சிந்தனை என்று அவர்களாக உருவாக்கி கொண்டது. உலகத்தில் யாருமே எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு சிந்தனை அல்ல. அவர்கள் உருவாக்கி வைத்துக் கொண்டு அதற்கு முரண்பட்டால் நீங்கள் பகுத்தறிவுக்கு முரண்பட்டு விட்டீர்கள், அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அதற்கு மறுப்பாகத்தான் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தர்உ தஆருதுல் அக்ல் வன் நக்ல், அந்த அக்லும் நக்லும் ஒரு நாளும் முரண்பட முடியாது, ஒரு நாளும் முரண்பட முடியாது என்பதாக அவர்கள் ஒரு நூலை தொகுத்தார்கள். அதாவது இந்த பகுத்தறிவுவாதிகள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், நீங்கள் எப்படி மார்க்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியமா இறை தூதர் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டது பகுத்தறிவை வைத்துதான் புரிந்து கொண்டீர்கள், பகுத்தறிவை வைத்துதான் புரிந்து கொண்டீர்கள். எனவே அதற்கு பின்னாலும் ரசூலுல்லாஹ் சொல்வதையும் நீங்கள் பகுத்தறிவை வைத்துதான் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும், பகுத்தறிவை வைத்துதான் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று ஒரு வாதத்தை அவர்கள் முன்வைத்தார்கள். அதற்கு இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அழகான முறையிலே பதில் சொன்னார்கள். என்ன பதில் சொன்னார்கள்? ஒருத்தர் வாராரு, வந்து எனக்கு ஒரு ஃபத்வா வேணும்னு என்கிட்ட வந்து கேட்கிறார். உதாரணமா ஒரு ஃபத்வா, இந்த பிரச்சனையில ஃபத்வா சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி ஃபத்வா சொல்லணும்னு கேட்டா, அப்ப நான் ஒரு ஆலிம் அல்ல, நான் ஒரு ஆலிம் அல்ல. எனவே நான் என்ன செய்கிறேன், அதுக்கு ஃபத்வா சொல்வதற்கு தகுதியான ஒருவரை காட்டி விடுகிறேன். அப்படி காட்டினால் அவர் என்ன செய்வாரு, அவர்கிட்ட போய் ஃபத்வா கேட்பார். அப்படித்தானே? அப்படி ஃபத்வா கேட்டா என்ன அதுல கருத்து? அவர் சொல்றது சரி, அப்படித்தானே? அவர் சொல்றது சரி, எனக்கு அதுக்கு மாற்று கருத்து தெரிவிக்கலாமா? இவங்க சொல்றாங்க என்னன்னு சொன்னா, மாற்று கருத்து தெரிவிக்கலாம். எப்படி? ஏன்? நான் தானே அவரை காட்டி தந்தேன் உங்களுக்கு, நான் தானே அவரை காட்டி தந்த. எனவே நீங்கள் எனக்குத்தான் கட்டுப்பட வேண்டும், நீங்கள் எனக்குத்தான் கட்டுப்பட வேண்டும் என்பது போன்றுதான் நீங்கள் சொல்லக்கூடிய வாதம் இருக்கிறது என்பதாக இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். இதே அக்ல் ரசூலுல்லாஹ் உண்மையான தூதர் என்று காட்டி தந்து விட்டால் அதோட உங்களோட வேலை முடிஞ்சு, அவ்வளவுதான். அதுக்கு பின்னால் நீங்க தலையிடப்படாது. ரசூலுல்லாஹ் சொல்வதை ஏற்றுக்கொண்டு விட்டு போக வேண்டும். அதுக்கு பின்னால தந்து நீங்க தலையிடக்கூடாது, நான் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் இந்த முஃப்தியுடைய விடயத்திலே ஒரு சாதாரண பொதுமகன் தலையிடுவது போன்ற ஒரு விஷயம் தான் அது. எனவே பகுத்தறிவுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லை தான் இருக்கிறது. பகுத்தறிவுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லை அளவுக்கு தான் செல்ல முடியும், அதை தாண்டி செல்ல முடியாது. குறிப்பாக மறைவான விடயங்கள் அவற்றையெல்லாம் அதனால் ஆய்வு செய்ய முடியாது. எனவே எல்லா விடயங்களையும் நாங்கள் பகுத்தறிவை நோக்கி செல்ல வேண்டும் என்பது தவறான ஒரு கருத்து. ஆனால் இஸ்லாத்தில் உள்ள எந்த ஒரு விடயமும் பகுத்தறிவுக்கு, எல்லோரும் ஏற்றுக்கொண்ட பகுத்தறிவுக்கு மாற்றமான எந்த ஒரு விடயமும் குர்ஆன் ஹதீஸிலே அல்லது ஸலஃப் மன்ஹஜிலே எதுவுமே கிடையாது. அப்படி யாராவது மாற்றமாக இருப்பதாக சொன்னால் அது நீங்கள் பகுத்தறிவு என்று சொல்வதை நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். முதலாவது நீங்க பகுத்தறிவு சொல்லக்கூடிய விடயத்தை எங்களுக்கு சொல்லுங்க, என்ன பகுத்தறிவுக்கு மாறுபட்டது, அதை ஆய்வு செய்தால் அது ஒரு பகுத்தறிவாகவே இருக்க மாட்டாது, பிழையான ஒரு தகவலாக இருக்கும், பிழையான ஒரு செய்தியாக இருக்கலாம். அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸோ அல்லது குர்ஆன் வசனத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த விளக்கம் சில வேளை பிழையாக இருக்கலாம். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பகுத்தறிவு ரீதியான செய்தி சரியாக இருந்தால் நீங்கள் மார்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த விடயத்தை நீங்கள் புரிந்து கொண்டதிலே பிழையாக இருக்கலாம், அல்லது நீங்கள் காட்டக்கூடிய ஆதாரம் பிழையாக இருக்கலாம், ஏதாவது ஒன்றிலே ஒரு கோளாறு இருக்கும். அப்படி இல்லாமல் இரண்டுமே சரியாக இருந்து அது முரண்படுவது என்பது சாத்தியமற்ற ஒரு விடயம் என்பதாக இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தர்உ தஆருதுல் அக்ல் என்ற அந்த நூலிலே மிக விரிவாக பேசுகிறார்கள். அது இமாம் ராசியுடைய கிதாபுக்கு மறுப்பாக எழுதப்பட்ட ஒரு நூல் தான் தர்உ தஆருதுல் அக்ல் வன் நக்ல். எனவே இஸ்லாம் ஒரு நாளும் என்ன செய்யவில்லை, பகுத்தறிவை அப்படியே ஒதுக்கி தள்ளவில்லை, அதற்கு உரிய அந்தஸ்தை கொடுத்துதான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் பகுத்தறிவு என்று சொல்லக்கூடியதெல்லாம் பகுத்தறிவா என்பதுதான் இங்குள்ள
கேள்வி, இங்குள்ள கேள்வி. அடுத்ததாக 10வது குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், அஸ்ஸலஃபிய்யத்து துஃபர்ரிகு வலா துஜம்மி. இது ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒன்றுதான், திரும்பவும் அதே போன்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். சலஃப் கொள்கை என்பது மக்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தக்கூடியது, ஒற்றுமையை ஏற்படுத்தாத ஒரு கொள்கை என்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கான பதில் என்னவென்று சொன்னால், உண்மையிலே சலஃபு கொள்கை என்பது சத்தியத்துக்கும் அசத்துக்கும் மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்தக்கூடியது. சுன்னாவையும் சுன்னாவாதிகளையும் விதுவத்துகளையும் விதுவத்துவாதிகளையும் விட்டு தனித்து பிரித்து காட்டக்கூடிய ஒரு கொள்கை என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. யாரு சரியான முறையில் சுன்னாவை பின்பற்றுகிறார்கள், சுன்னாவை பின்பற்றாமல் யாரு பிதாத்துகளை கொண்டு வருகிறார்கள் என்பதை பிரித்து காட்டக்கூடியது என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எனவே இப்படி பிரித்து காட்டுவது என்பது ஒரு நல்ல விடயம். சத்தியத்தை வசத்தியத்தையும் பிரித்து காட்டுவது என்பது ஒரு நல்ல விடயம். அப்பொழுதுதான் உண்மை எது சரியது என்பதை மக்களால், பிழை எது என்பதை மக்களால் பிரித்தறிந்து கொள்ள முடியும். அப்ப சத்தியத்தை பின்பற்றக்கூடியவரெல்லாம் ஒரே குடையின் கீழ், ஒரே கொடியின் கீழ் அவர்கள் வர முடியும். யாரு பிதஅத்வாதிகள், யாரு சுன்னாவாதிகள் என்பதை அப்பொழுதுதான் தீர்மானிக்க முடியும். இவ்வாறுதான் முஸ்லிம்களையும் காபிர்கள் அப்படித்தானே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே பிரிவினைவாதிகள் என்றுதான் சொன்னார்கள். அவர்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே, பிள்ளைகளுக்கும் தந்தைகளுக்கும் இடையிலே, குடும்பத்துக்கு இடையே அவர்கள் பிரிவினையை ஏற்படுத்துகிறார் என்பதாகத்தான் குறைஷி காபிர்களும் ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொன்னார்கள். எனவே இந்த குற்றச்சாட்டு ஒன்றும் ஒரு புதிய ஒரு விடயமல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே ஒரு தெளிவை கொடுப்பதற்கு, சத்தியத்தை தெளிவுபடுத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்த அந்த சந்தர்ப்பத்திலே தான் காஃபிர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் மக்களை பிரித்து விடுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து விட்டார்கள். எனவே சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரிப்பது ஒரு நல்ல விடயம். சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரிப்பது நல்ல விடயம். தேவையில்லாமல் சமூகத்துக்கு மத்தியிலே பிரிவினையை ஏற்படுத்துவதுதான் தவறு. அப்படியான எந்த விதமான பிரிவினைக்குரிய செயற்பாடுகளையும் மன்ஹஜ் ஸலஃப் ஒரு நாளும் ஆதரிக்க மாட்டாது என்பதை நாங்கள் பல தடவைகள் பல தலைப்புகளிலே இன்று நாங்கள் பார்த்திருக்கிறோம். எனவே இத்தோடு நாங்கள் இந்த தலைப்பை நாங்கள் முடித்துக் கொள்கிறோம். அடுத்து இன்ஷா அல்லாஹ் 5வது 6வது முக்கியமான தலைப்புகள் எஞ்சியிருக்கின்றன. அதை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நாளை பார்க்க இருக்கின்றோம்.